பனைமரம் பொலிட்டிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைய விறுவிறுப்பான டாபிக் அப்படிங்கிறது எரிபொருள் விலை உயர்வு. அதை பற்றி தான் சில பல கருத்துக்களை நாம் இங்கே பங்கு வைக்க போகிறோம். அதாவது வளைகுடா பகுதியில் போர் நடக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு ஆரம்பித்த உடனே இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வியாபாரிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு எரிபொருளை பதுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஏன் பதுக்கி இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். எடுத்த எடுப்பிலேயே மத்திய அரசு அறிவிக்குது, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3 நாடுகள் சம்பந்தப்பட்ட போர் தொடங்கும் அப்படின்னு சொல்லும் போதே மத்திய அரசு அறிவிக்குது, பெட்ரோலியத்துறை அமைச்சகம் அறிவிக்குது, நமக்கு தேவையான அளவு கையிருப்பு எரிபொருள் இருக்கு, அதனால விலை கூடாது, பற்றாக்குறையும் ஏற்படாது. பற்றாக்குறை ஏற்பட்டால் தான் டிமாண்ட் சப்ளை அப்படிங்கிற பேர்ல விலை கூடும். இதுதான் உலக நடைமுறை, லாஜிக்கலி நம்ம பேசக்கூடிய விஷயம். ஆனா இங்க என்ன நடக்குது? மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்குது. இந்த விஷயத்துல அறிவிக்க வேண்டியதும் ஒப்புக்கொள்ள வேண்டியதும் அரசு தான். அப்ப அந்த அரசு சொல்லுது பற்றாக்குறை ஏற்படாது, விலையும் உயராதுன்னு. ஆனா அடுத்த 2 நாள்லயே நிதியமைச்சராக கூடிய நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, எண்ணெய் விலை சம்பந்தமான பணவீக்கம் குறைவா தான் இருக்கு, அது மக்களை பாதிக்காதுன்னு. அதாவது அடிப்படையான விஷயம் என்னன்னா, இது மேல்தட்டு அறிவுஜீவிகளுக்கே புரியாத ஒரு விளக்கம். இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கே இந்த விளக்கம் புரியாது. அப்படி இருக்கும்போது யாருக்குமே புரியாத ஒரு பாஷையில எண்ணெய் விலை உற்பத்தி சம்பந்தமான அல்லது சந்தைப்படுத்துதல் சம்பந்தமான பணவீக்கம் குறைவாய் இருக்கு, இது யாருக்காவது புரியுமா? குப்பனுக்கும் சுப்பனுக்கும் புரியுமா? புரியாது. அதனால விலை உயராது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதாவது மத்திய அரசு தரப்பு ஏதாவது விளக்கம் கொடுக்கணும், ஒப்புக்கு சப்பா அப்படி கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு அவங்க போறாங்க. ஆனா இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட நடைமுறை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தனியார் எண்ணெய் நிறுவனங்களுக்கு விலையை கூட்டிக்கிறவும் குறைச்சிக்கிறவுக்கும் சுதந்திரமான அனுமதியை இந்திய பெட்ரோலிய அமைச்சகம் வழங்கி இருக்கு. இதே அமைச்சகம் தான் சொல்லுது, நான் சொன்னேன் ஏற்கனவே காணொலியில முதல்ல, கூடாது, இருப்பு இருக்கு அப்படின்னு. அதுவும் குறிப்பா அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்சம் 4 வாரங்களுக்கு மேல ஈரான் மீதான தாக்குதல் தொடராது, நடக்காது, அதுக்குள்ள முடிச்சு விட்டுருவோம் யார, ஈரான அப்படின்னு அவர் சொல்றாரு, உறுதிப்படுத்துறாரு. அப்படி இருந்தும் இன்னைக்கு வணிக சிலிண்டருக்கான விலை 115 ரூபாயும் வீட்டு உபயோக சிலிண்டருக்கான விலை 60 ரூபாயும் கூடி இருக்கு. கடந்த 11 மாசங்களுக்கு இடையில இது கூடி இருக்கு. அரசாங்கம் அறிவிக்கிறது ஒரு விதமா இருக்கு, ஆனா எண்ணெய் நிறுவனங்கள் செய்வது வேறொரு விதமா இருக்கு. ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு பகலுக்கும் இரவுக்குமான வித்தியாசமா இருக்கு. அப்ப இந்த எண்ணெய் விலை நிர்ணயம் அப்படிங்கிறது அரசு கைகளில் இருந்து தனியாருக்கு போனதுனால வந்த விளைவா, அல்லது எண்ணெய் நிறுவனங்கள் தான் அரசு எடுக்கக்கூடிய முடிவை கட்டுப்படுத்துதா அல்லது நிர்பந்திக்குதா அப்படிங்கிறது தெரியணும் மக்களுக்கு. ஏன்னா ஜனநாயக நாட்டின் உண்மையான எஜமானர்கள் பொதுமக்கள் அல்லது வாக்காளர்கள். அவங்களுக்கு இந்த அரசும் இந்த நிறுவனங்களும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. உச்சபட்ச, அதாவது எக்ஸ்ட்ரீம் அத்தாரிட்டிங்கிறது உபயோகிப்பாளர்கள், அதாவது கன்சூமர். அவங்களுக்கு இந்த விஷயத்துல உண்மைத்தன்மை அல்லது உண்மை நிலவரம் தெரிய வரணும். அது அவங்களுடைய அடிப்படை உரிமை. அதை சொல்லாம அரசாங்கம் இருப்பு இருக்குது, விலை கூட வாய்ப்பில்லைன்னு சொல்லுது. எண்ணெய் நிறுவனம் விடிஞ்சு எந்திரிச்ச உடனே 60 ரூபாயும் 115 ரூபாயும் கூடி இருக்கு. இப்படி கூடின உடனே இன்னைக்கு மத்திய அரசு மீண்டும் ஒரு விளக்கத்தை கொடுக்க வருது. அந்த விளக்கத்துல எந்த விதமான உள்ளார்ந்த அக்கறையே கிடையாது. அது வெறும் பிரஸ் ரிலீஸ் ஆகிற அடிப்படையில இந்த மீடியாக்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள், அதாவது அறிக்கைகள் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லுது. இனி எரிபொருளுக்கான விலை உயர்வை நிறுவனங்கள் கூட்டுவதற்கு முன்பு அரசுடன் ஆலோசிக்க வேண்டும். இது ஒரு அறிவிப்பு இன்னைக்கு ஊடகங்கள்ல வந்திருக்கு. கேஸுக்கு எண்ணெய் அதனுடைய விலையை கூட்டும் போது அரசு கிட்ட அறிவிக்கல. முதல் நாள் அரசு அறிவிக்கிறதுக்கு விரோதமா, முரண்பாடா எண்ணெய் நிறுவனம் விலை உயர்வு அறிவிச்சிருச்சு. இப்ப எண்ணெய்க்கு விலை அறிவிக்குது. எண்ணெய்னா என்ன? பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இத்தியாதி பொருட்கள், அது சம்பந்தமான உற்பத்தி பொருட்களுக்கு விலை கூட்டுவதற்கு முன்பு எங்களோட ஆலோசிக்கணும். நீங்க தான் இந்த எண்ணெய் உற்பத்தி, அதாவது கச்சா எண்ணெயிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய அத்தனை பொருட்களுக்குமான
விலை உயர்வையோ அல்லது குறைக்கிறதையோ அந்த நிறுவனங்களே தன்னிச்சையா முடிவு செய்து கொள்ளலாம்னு அறிவிச்சு அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க. பிறகு எதுக்கு உங்ககிட்ட ஆலோசிக்கணும்? இது சிறுவிளைத்தனமான ஒரு அறிவிப்பா இருக்குல்ல. அதாவது இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுறது. அரசுக்கு அதாவது வரக்கூடிய தேர்தல்கள்ல மக்களுடைய ஆதரவு வேணும். ஆளுங்கட்சிகளுக்கு அல்லது எதிர்கட்சிகளுக்கு யாராவும் இருக்கட்டும், எக்ஸோ ஒய்யோ. ஆனா நிறுவனங்களுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது. அதை எங்ககிட்ட ஆலோசிச்சு முடிவு ஆலோசிக்கிறாங்க. நீங்க சொன்னபடியே விலை உயர்வை நடைமுறைப்படுத்தணும்னு அவங்க சொல்றாங்க. நீங்க ஒத்துக்குவீங்களா? அல்லது வேணாம், தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க விலையை கூட்டுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. இது எதுக்கு? தற்சமயம் பொதுமக்களுடைய வாயில மண்ணை போடுறதுக்கு. அதுதான் நடக்குது. காலங்காலமா இதைத்தான் செய்யறான். அதாவது அரசுகள் நிர்வாக ரீதியிலான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அடிப்படையில பேசுது. ஆனா தேர்தல் வரும்போது கட்சிகளா மாறிடுது. இந்த கட்சிகள் தான் அரசுகளை அமைக்குது. தேர்தலுக்கு முன்னாடி கட்சிகள் அதீத அக்கறை, அதாவது எங்களுக்கு வாக்களிச்சுட்டீங்கன்னா உங்களை அப்படியே சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவோம், எலான் மஸ்கோட ஸ்பேஸ் ஷிப்ல ஏத்தி கொண்டு போய் வெளியில ஏத்தி விட்டு சொர்க்கத்துல உட்கார வச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுது. தேர்தல் முடிஞ்சோன்னு தவிர்க்க முடியாத சில பல காரணங்களால இந்த விலை உயர்வை நாங்கள் அமல்படுத்த வேண்டி இருக்கிறது. இதனால மக்கள் எங்களுக்கு தொடர்ந்து வழங்கக்கூடிய ஆதரவை குறைச்சிடக்கூடாது, வழங்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களையும் நடக்குது. அப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மத்திய அரசுல இருக்கக்கூடிய கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தையத்தாக்கான்னு குதிக்குது. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள், அதே ஆளுங்கட்சியா பிஜேபி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அந்த விலை உயர்வை எதிர்த்து கோஷம் போடுது, குமரச்சம் போடுது, என்னென்னமோ செய்யுது. அப்ப இது என்னன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. அதாவது கொடுக்குற மாதிரி கொடுக்கறது, வாங்குற மாதிரி வாங்கிக்கிறது. நீ இருக்கும்போது நான் கத்துவேன், நான் கத்தும் போது நீ கம்முன்னு இருக்கணும். இந்த மாதிரி அதாவது அடிப்படையில பொதுமக்களை மிக 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 கேவலமா எடை போடக்கூடிய அல்லது நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த கட்சிகள் ஆளுங்கட்சியா இருக்கும்போது சரி, எதிர்கட்சியா இருக்கும்போது நடைமுறைப்படுத்துது, செய்யுது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் பொதுஜனம் என்ன நினைக்கணும்? இந்த வாய்ஜாலங்கள், வார்த்தை ஜாலங்கள், இந்த மாயா ஜாலங்களுக்கெல்லாம் நல்ல சம்மட்டி அடியா கொடுக்கணும். அதற்கான பொன்னான வாய்ப்பு தான் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா அப்படிங்கிற மாநிலங்கள்ல, அதாவது பாண்டிச்சேரியில எல்லாம் வந்திருக்கு. இந்த இரட்டை நிலைப்பாடு, அதாவது இரட்டை வேடத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது அடிப்படையில இந்த அரசுகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சொல்வதற்கும் ஆட்சிக்கு வந்த பிறகு நடைமுறைப்படுத்துவதற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை ஏன் இந்த மக்கள் கேள்வி கேட்பதில்லை? இவர்கள் மறதிக்காரர்கள். அதாவது 10 நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை விட்டுட்டு 10 நாளுக்கு பிறகு அன்றன்றைக்கு என்ன சூடான விஷயம் நடக்குதோ அதுக்கு பின்னாடி போறது. நேற்றைக்கு மாலை ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $120 நெருங்கி வந்ததுக்கு பிறகு திடீர்னு சில பல நாடுகள்ல, அதாவது குறிப்பா ரஷ்யாவில இருந்து ஈரானுக்கான ஆயுத பங்களிப்பு அல்லது போரில் பங்களிப்புங்கிற ஒரு முடிவை அதிபர் புட்டின் எடுக்க போறாருங்கிற செய்தி அமெரிக்க உளவுத்துறைக்கு வந்துருச்சு. அந்த அடிப்படையில உடனடியா இஸ்ரேலை கூட கேட்காம, போரில் பங்காளியா இருக்கக்கூடியது இஸ்ரேலு, அதை கூட கேட்காம அமெரிக்க அதிபர் அறிவிக்கிறாரு, இந்த போர் வெற்றி அடைந்து விட்டது, அதனால இனி தொடர்ந்து போர் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாரு. இந்த போர் வெற்றி எப்படி அடைஞ்சிச்சுன்னு அவர் சொல்லல, விளக்கம் சொல்லல. இவங்க நினைச்ச டார்கெட்டை அடைஞ்சிட்டாங்களான்னு தெரியல. இஸ்ரேலுடைய உச்சபட்ச ஆசையா இருக்கக்கூடிய ஈரானுடைய அழிவு அல்லது ஈரானுடைய அணு ஆயுத சோதனைக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த அடிப்படையான யுரேனியங்கிற பொருள் கைப்பற்றப்பட்டுருச்சா அழிக்கப்பட்டுருச்சாங்கிறது தெரியல. அதையும் சொல்லல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஆனா இந்த போர் வெற்றி அடைந்து விட்டது. வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? போர் நின்றுச்சு, போர் நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிறதா மறைமுகமா. போர் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா வெற்றி அடைஞ்ச பிறகு சண்டை இல்லை, அப்ப சமாதானம் தான் அப்படின்னு வரும்போது இந்த போர் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு இஸ்ரேலை கலந்தாலோசிக்காம அறிவிக்கிறாரு. இந்த அறிவிப்பு வந்த உடனே $120 இருந்த கச்சா எண்ணெய் விலை இன்றைக்கு மாலை $80-90 வந்துருச்சு. இந்த விலை குறைவை இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்துமா?
கூட்டின எரிவாயு விலையில இருக்கக்கூடிய அந்த 60ஐயும் 115ஐயும் குறைக்குமா? இதுக்கு அரசாங்க உத்தரவாதம் இருக்கா? எங்க கிட்ட கேட்காம விலை இனி பெட்ரோலுக்கோ டீசலுக்கோ கூட்டக்கூடாது, கேஸுக்கு கூட்டின மாதிரி அப்படின்னு சொன்ன அந்த உப்புச்சப்பு இல்லாத அறிவிப்புக்கு பதில் ஏற்கனவே கூட்டியதுல இருந்து ஒரு 50% குறைக்கிறதுக்கு எண்ணெய் நிறுவனங்களுக்கு இந்த அரசு உத்தரவு போடுமா? சாதாரண மக்களுடைய அடிப்படை தேவையான எரிபொருளுக்கான விலை உயர்வை குறைக்கிறதுக்கு இந்த அரசு, அதாவது மத்திய அரசு, அதுக்கு தான் அதிகாரம் இருக்கு, மாநில அரசுக்கு இல்ல, குறைக்குமா? இந்த கேள்விக்கு மத்திய அரசால பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கறத என்னோட கேள்வி. அதனால சர்வதேச நிகழ்வுகளால இந்தியாவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வெளிப்படையா அறிவிக்கணும் அரசாங்கம். அதாவது விலை கூடும்னா கூடும் அறிவிக்கணும், குறையும்னா குறையும் அறிவிக்கணும். குறையும்னு ஒரு படம் அறிவிக்குது, மறுநாள் குறையும்னு அறிவிச்ச நேரத்திலே கூடுது. அப்ப அரசாங்கத்துக்கு நிறுவனங்கள் மேல பிடி இல்லை, கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கறதான் தெரிய வருது. அப்ப நீங்க எதுக்கு அரசாங்கத்தை நடத்துறீங்க? உங்களுக்கு அடிப்படையில உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய அதிகார வரம்பு என்னன்னே தெரியல அப்படிங்கறத என்னோட கருத்தா இருக்கு. அதனால அறிவிப்புகளை வெளியிடும் போது உள்ளார்ந்த அக்கறையோட, மக்கள் மேல இருக்கக்கூடிய அன்போட இந்த விஷயங்களை அணுகணும். ஆத்மார்த்ததை இல்லாத அறிவிப்புகள் வேறு, அதாவது என்ன சொல்றது, பாலைவனத்துல பெய்கிற மழைக்கு சமம் அப்படிங்கறதா என்னுடைய பார்வை. இப்படிப்பட்ட டுபாக்கூர் அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிடுறதை நிறுத்திட்டு அலசி ஆராய்ஞ்சு உண்மையிலேயே மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலான முடிவுகளை, தீர்மானங்களை அமைச்சரவை கூட்டி எடுக்கணும், அறிவிக்கணும். அப்படி இல்லைன்னா வாயை பொத்தி மௌனியா இருக்கிறது தான் உத்தமம். நன்றி.